படவை உதறிய யாக்கோபு. படவில் இருந்த யாக்கோபுவும் யோவானும் வலையை பழுது பார்த்து கொண்டிருக்கிற பொழுது, தங்கள் தகப்பனோடே அந்த கடமையை சரியாய் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற பொழுது இயேசு பார்க்கிறார். மனுஷர்களை பிடிக்கும்படியாய் அழைப்பு கொடுக்கிறார். அந்த அழைப்பை ஏற்று உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்பதாய் மத்தேயு 4:22 பதிவு செய்திருக்கிறதே. அவருக்கு பின் சென்றார்கள். இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் யாருக்கு பின் சென்று கொண்டிருக்கிறோம்? யாருக்கு அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? யாரை நேசிக்கிறவர்களாய், பிரியப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம்? உடனே தங்கள் வாழ்வாதாரமான படவை உதறி தள்ளிவிட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அவர்கள் மீனவர்கள் மாத்திரமல்ல, மீன்பிடி தொழிலை அவர்கள் லாப நோக்கத்தோடு செய்து கொண்டிருந்தவர்கள். ஆனால் வாழ்வுக்கு ஒரு பாதுகாப்பா, எதிர்காலத்தின் நம்பிக்கைக்கு அடையாளமாய் காணப்பட்ட படவையும் தகப்பனையும் விட்டுவிட்டு இயேசுவுக்கு பின்வருகிறார்கள். ஒரு தாமதமில்லாத கீழ்ப்படிதல். நாளை பார்க்கலாம், என்றோ ஒரு நாள் கீழ்ப்படியலாம், சாக்கு போக்கு சொல்லி அப்படியே நேரத்தை கடத்தி விடாதபடி தாமதமில்லாத கீழ்ப்படிதலை பார்க்கிறோமே. Delayed obedience is disobedience என்பதை அறிந்திருக்கிற நாம் இன்றைக்கு உடனே கீழ்ப்படுகிற இருதயம் படைத்தவர்களாய் காணப்படுகிறோமோ? ஒரு முழுமையான நிபந்தனையற்ற கீழ்ப்படிதலை அவர்களிடத்திலே பார்க்க முடிகிறதே. விவாதமோ தர்க்கத்துக்கோ இடம் கொடுக்காமல் அப்படியே 100% கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் அவர்கள் இருதயமாய் காணப்படுகிறதே. படகு என்பதை பாதுகாப்பை குறிப்பதாய் எடுத்துக் கொள்ளலாம். வலைகள் என்பது அவர்கள் திறமையை குறிப்பதாய் காணப்படலாம். நாம் இருக்கும் உலக பொருட்களின் பாதுகாப்பை தாண்டி தேவனுடைய பாதுகாப்பை நம்பும்படியாய் ஆண்டவர் அழைக்கிறார். படவை உதறுகிற பொழுது மீன்கள் பிடிக்கிறவர்கள் என்ற நிலையில் இருந்து மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றம் பெறுகிறார்களே. இன்றைக்கு நாமும் கூட பழைய பாவ வாழ்க்கையில் இருந்து பரிசுத்தத்தை நோக்கி ஓடும்படியாய் ஆண்டவர் அழைக்கிறார். தற்காலிகமானதை விட்டுவிட்டு அழியாத நித்தியத்தை பற்றி பிடிக்கிற இருதயம் நம்முடைய இருதயமாய் காணப்படும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். லூக்கா 9:23 இப்படியாய் சொல்லுகிறது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் ஆண்டவரை பின்பற்றும்படியாய் ஆண்டவர் அழைக்கிறார். பிலிப்பியர் 3:7-8 இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது, ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்கென்று நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்பதை பவுலடிகளாய் அருமையாய் பதிவு செய்திருக்கிறாரே. இன்றைக்கு நாமும் கூட ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம்.